தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. இனி ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கு நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கவோ கைரேகை வழவில்லை என்று கவலைப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது. தமிழக அரசு தற்போது ரேஷன் விநியோக முறையில் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்த தயாராகி வருகிறது. இதன்படி ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் முறைக்கு மாற்றாக ஃபேஷியல் ரெகக்னிஷன் எனப்படும் முக அடையாள ஸ்கேன் முறையை அறிமுகப்படுத்த உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் அதிரடி முடிவை எடுத்துள்ளார். இதன் மூலம் ரேஷன் கடையில் உள்ள கேமரா முன்னால் நின்றாலே போதும், உங்கள் விவரங்கள் துல்லியமாக சரிபார்க்கப்பட்டு உடனடியாக பொருட்கள் வழங்கப்படும். பொதுவாக ரேஷன் கடைகளில் முதியவர்கள் மற்றும் கடின உழைப்பு செய்யும் தொழிலாளர்களுக்கு பல நேரங்களில் கைரேகை சரியாக பதிவாவதில்லை. இதனால் அவர்கள் பலமுறை கடைக்கு அலைந்து திரிய வேண்டிய சூழல் உள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முதலமைச்சர் விஜயுடன் கலந்து ஆலோசித்து இந்த முக அடையாள ஸ்கேன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே முதற்கட்டமாக கண்விழி ஸ்கேன் செய்யும் முறை பயன்பாட்டில் உள்ள நிலையில் இந்த புதிய ஃபேஸ் ஸ்கேன் வசதி வந்தவுடன் ரேஷன் விநியோகம் இன்னும் எளிமையாகும். உங்கள் ஸ்மார்ட் போனை முகத்தை காட்டி அன்லாக் செய்வதைப் போலவே இனி ரேஷன் பொருட்களையும் மிக விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நற்செய்தியை அமைச்சர் பகிர்ந்துள்ளார். இதுவரை சுமார் 20,000 புதிய ரேஷன் கார்டுகள் வெற்றிகரமாக விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் இனி புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் அலுவலகங்களுக்கு அலைந்து திரிய தேவையில்லை. அவர்களின் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் நேரடியாக தபால் மூலமாகவே இல்லங்களுக்கே வந்து சேரும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த ஒரு மாதத்திற்குள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் தரமான அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர்.